பேசும் மொழி கூட அழகடி ஆயுள் ஹே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டரில் ஒரு பர்த்டே ஈவெண்ட் இல்லை ஒரு ஆனிவர்சரி ஈவெண்ட் அதுக்கு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் த லேயர் அப்படின்னு இருக்கிறத 4 செகண்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிஃபால்ட் பேன் அண்ட் ஜூம் மோட் ஃபார் ஃபோட்டோ கிளிப் அப்படின்னு இருக்கிறதையும் 4 செகண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் தேவையோ அதெல்லாம் லைப்ரரிக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் கரெக்டாக அலைன் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். க்ளோ லைன் அப்படின்றத தான் இந்த வீடியோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டாக அந்த வீடியோ அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு எஃபெக்டையும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டிரான்சாக்ஷனை எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ அவுட்புட் இப்படி வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ மேல் கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஓவர்லைன் அப்படின்ற கிளிப் கிராஃபிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளிப் கிராஃபிக்ஸை எல்லா ஃபோட்டோவுக்குமே அப்ளை பண்ணிட்டு வாங்க. இப்போது என்கிட்ட வந்து 8 ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 8 ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக அந்த ஓவர்லைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபோட்டோவுக்கும் மாற்றி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஃபோட்டோக்கும் அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான் இந்த வீடியோவோட கான்செப்டே. இந்த டிரான்சாக்ஷனையும் இந்த கிளிப் கிராஃபிக்ஸையும் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் நாம் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அவுட்புட் பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பர்த்டே ஈவெண்ட் இல்லை ஒரு ஆனிவர்சரி இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னா இல்லை இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதுக்கு நம்ம சாங் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 1080pலையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 4Kலையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 1080pயில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆகும். அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.